வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மட்டன் சூப் தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பு பண்ணுறதுக்கு 1/4 கிலோ எலும்பு எடுத்திருக்கேன். ஆட்டு எலும்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துடலாம். ஒரு 4-5 பல் பூண்டு அதையும் சேர்த்துடலாம். தீயை கம்மியாகவே வச்சுக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதோட பாதி தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ இந்த எலும்பு போட்டுடலாம். இதில் எலும்பும் கொஞ்சம் சதை இருக்க மாதிரி தான் இருக்குது. 1/4 கிலோ அளவு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இருக்குது. இதை நல்லா இடிக்கல்ல போட்டு கொஞ்சம் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பொடிச்ச சீரகம் மிளகு இதோட சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துடலாம். எனக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வைக்க போகிறீங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இது ஒரு 4 பேர் குடிக்கலாம் சூப்பு. ஒரு 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இதெல்லாம் கலந்து விட்டாச்சு. உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சின்ன சைஸு குக்கரில் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பெரிய சைஸு குக்கர் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். எலும்பு நல்லா வேகணும். உங்கள் குக்கரில் நல்லா வேகமாக இருந்தால் சீக்கிரமாக எவ்வளோ விசில் வச்சா வேகம்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் எத்தனை விசில் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டுடலாம். 1/2 தக்காளி பழம் தான் போட்டிருந்தேன். அது இன்னும் மீதி இந்த 1/2 தக்காளி பழமும் சேர்த்துட்டேன். 1 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். கொதிச்சு கொஞ்சம் ஆவி வரட்டும். வந்தோடனே விசில் போட்டுடலாம். இப்போ விசில் போட்டுடலாம். குறைஞ்சது 5 விசில் போடணும். அப்போ தான் நல்ல வேகம். ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சு 5 விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். இந்த மட்டன் சூப்பு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. ஹெல்த் ஆனதுன்னு எல்லாருக்கும் தெரியும். வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ஹெல்த்தாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாம். சூப்பராக அருமையாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சுட்டு இந்த அளவுகளோடு செய்யுங்க. ரொம்ப காரம்லாம் இல்லை. எல்லாமே அளவு சரியாக இருக்குது. எல்லோரும் விரும்பி குடிப்பாங்க. நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.